அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு ந. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 11. முள்ளால் எடுத்த முள். மகாமண்டலேஸ்வரரான இடையாற்று மங்கலம் நம்பியை சாதாரண மனிதராக சாதாரண உணர்ச்சிகளுக்கு ஆளாக்கி பார்க்க வேண்டுமென்று விதிக்கு என்னதான் ஆசையோ தெரியவில்லை. சந்தர்ப்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. கரவந்தபுரத்திலிருந்து அனுப்பப்பட்ட 2வது தூதன் அரண்மனைக்கு வந்தபோது அவர் மேலும் வியப்புக்கு உள்ளானார். கொற்கை கலவரங்களும் வடக்கு எல்லை பூசல்களும் பற்றிய செய்திகள் அந்த 2வது தூதன் மூலம் வந்து சேர்ந்தன. ஏற்கனவே அனுப்பப்பட்ட மானகவசன் எனும் தூதன் தான் அங்கிருந்து புறப்படுகிற வரையில் கரவந்தபுரத்துக்கு திரும்பி வந்து சேரவில்லை என்பதையும் புதிதாக வந்தவன் கூறினான். அவற்றை கேள்விப்பட்ட போது உணர்வுகள் பதிந்தறியாத அந்த நெற்றியில் உணர்ச்சிகளை காண முடிந்தது. 2ஆம் முறையாக அந்த தூதன் வந்திருப்பதையும் அவன் கூறிய செய்திகளையும் மகாராணியாருக்கு அறிவிக்கவில்லை. அவர் புது புது துன்பங்களை கூறி முன்பே கவலைகள் பெருகியிருக்கும் அந்த மலர் நெஞ்சத்தை மேலும் வாட விடுவதற்கு விரும்பவில்லை. அவர் எல்லை கற்களை உடைக்கிற அளவு வடக்கே பூசல் நடப்பது அவருடைய பொறுமையே சோதித்தது. உன்னிடமும் ஒரு பதில் ஓலை கொடுத்து அனுப்புகிறேன். ஆனால் நீ அதை கரவந்தபுரத்துக்கு கொண்டு செல்லும்போது இடைவழியில் எங்கேயாவது யாராவது உன்னிடமிருந்து பறிக்க முயன்றால் சிரமப்பட்டு அவர்களுடன் போராடி கொண்டிருக்க வேண்டாம். தாராளமாக விட்டு கொடுத்து விடு. இடையாற்று மங்கலம் நம்பி இப்படி கூறிய போது வந்திருந்த தூதன் திகைத்து போனான். அவனுக்கு அவர் என்ன நோக்கத்தோடு அப்படி சொல்கிறார் என்பதே புரியவில்லை. அவன் விழித்தான். அவரோ சிறிதும் தாமதம் செய்யாமல் பதில் ஓலை எழுதி உரையிலிட்டு அரக்கு இலைச்சினை பொறித்து அவன் கையில் கொடுத்து விட்டார். கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த தூதன் அங்கே அதிக நேரம் தங்கி இருப்பதையே விரும்பாதவர் போல் துரத்தினான். அவனும் புறப்பட்டு விட்டான். அவனை அனுப்பிய பின் மகாமண்டலேஸ்வரர் சிந்தனையில் மூழ்கினார். அவருடைய சிந்தனையில் முக்கியமான இடத்தை பிடித்து கொண்டு நின்ற ஒரே கேள்வி இதுதான். நெருங்கி வந்து கொண்டிருக்கும் போரை இன்னும் சிறிது காலம் பொறுத்து தாமதமாக வர செய்வதற்கு வழி என்ன? இந்த சில நாட்களுக்குள் எத்தனையோ துன்பங்களையும் அதிர்ச்சிகளையும் தாங்கி அவற்றை தவிர்க்கும் வழிவகைகளையும் உடனுக்குடன் நினைத்து முடிவு செய்திருக்கிறார் அவர். ஆனால் மலை போல் எழுந்து நிற்கும் இந்த பெரிய கேள்விக்கு அவ்வளவு எளிமையாக விடை கண்டுபிடிக்க முடியவில்லை. சிந்தனை பல கிளைகளாய் கிளைத்து எங்கெங்கோ சுற்றி படர்ந்தது. எத்தனையோ பெரிய படையெடுப்புகளின் திடுக்கிடத்தக்க நிலைமைகளையெல்லாம் அவர் சமாளித்திருக்கிறார். போரில் வெற்றிகளையும் பார்த்திருக்கிறார். தோல்விகளும் உண்டு. இதே ராஜசிம்மன் இப்போது இருப்பதை விட இளைஞனாக இருந்த காலத்திலும் போர்கள் ஏற்பட்டிருக்கின்றன. பராந்தக பாண்டியர் மறைந்த நாளிலிருந்து எங்காவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு காரணம் பற்றி போர் உண்டாகி கொண்டுதான் இருக்கிறது. உப்பிலிமங்கலத்து போரை காட்டிலுமா பெரிய போர் இனிமேல் ஏற்பட போகிறது? வடதிசை அரசர்களுக்கு ஒத்துழைத்து அந்த போருக்கு ஏற்பாடு செய்த கொடும்பாளூர் மன்னன் பாண்டிய நாட்டை வென்றுவிடலாம் என்று எத்தனை நம்பிக்கை வைத்திருந்தான். கடைசியில் மேலாடையும் உடைவாளையும் கூட களத்தில் எறிந்துவிட்டு உயிர் பிழைத்தால் போதும் என்று தோற்று ஓடும் நிலையை அடைந்தான் அவன். அதன் பின் வைப்பூரிலும் நாவற்பதியிலும் நடந்த போர்களில் தஞ்சை பெருமன்னனை 2 முறை ஓட ஓட விரட்டினோம். அப்போது பாண்டி நாட்டின் எல்லை விரிந்து பறந்திருந்தது. போர் வீரர்களும் ஏராளமாக இருந்தார்கள். ராஜசிம்மனுக்கு அது மிகவும் இளமை பருவமாதலால் எதற்கும் அஞ்சாத துணிவும் வாலிப செருக்கும் இருந்தன. தளபதி வல்லாளத்தேவனும் அவனும் உற்சாகமாக போர் வேலைகளில் ஈடுபட்டார்கள். பாண்டிய மன்னன் பெருமையை காத்துவிட வேண்டும் என்று ஒரு வீராவேச வெறி அப்போது எங்கும் பரவியிருந்தது. இப்போது மட்டும் அந்த துடிப்பு இல்லாமலா போய்விட்டது? துடிப்பும் துணிவும் இருந்து என்ன செய்வது? சரியான தலைமை இல்லை. தொடர்ந்து அடுத்தடுத்து நிகழ்ந்த படையெடுப்புகளால் படை வசதிகள் அழிவுபட்டு குறைந்து போயின. நாட்டு எல்லை தென்கோடி வரை குறுகிவிட்டது. அன்றைய நிலையில் வஞ்சி மாநகரம் வரை சென்று பெரும் படையோடு தனியாக நின்று தனது தாய் வழி பாட்டனுக்கு வெற்றி தேடித்தரும் அளவுக்கு குமாரபாண்டியன் தீரனாக இருந்தான். கடைசியாக வடதிசை அரசர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு செய்த போரில் வடபாண்டி நாடாகிய பகுதி முழுவதும் தோற்றுப்போக நேரிட்டு விட்டது. தோற்றால்தான் என்ன, எப்போதும் வெற்றி அடைந்து கொண்டிருக்க முடியுமா? குமாரபாண்டியன் நாடு தோற்றது பெரிதண்டு.
மனம் தோற்றுப்போய் கடல் கடந்து ஓடினானே, அதுதான் பெரிய தவறு. அவனுடைய இந்த தவறு வடதிசை அரசர்களை பெரிய அளவுக்கு ஊக்கமுற செய்து மேலும் மேலும் படையெடுத்து வர தூண்டுகின்றது. அவன் நாட்டில் இல்லாமல் எங்கோ மறைந்திருப்பது கூடாதென்று அரிய முயற்சியால் ஈழ நாட்டிலிருந்து வரவழைத்தேன். வந்தான். அவனை ரகசியமாக மறைத்து வைத்திருந்து என்னென்னவோ செய்ய எண்ணினேன். காலம் வரும் வரை பொறுத்திருந்து சரியான படைவலத்தை உருவாக்கி கொண்டு வடபாண்டி நாட்டை மீண்டும் கைப்பற்றியிருக்க முடியும். மகாராணி வானவன்மாதேவியின் 2 பெரிய கனவுகளை நனவாக்கிவிட எண்ணியிருந்தேன். செந்தமிழ் தென்பாண்டி நாட்டின் அரசனாக ராஜசிம்மனுக்கு முடிசூட்ட வேண்டும். மணவினை மங்கலம் முடிவெடுக்க வேண்டும். ராஜசிம்மனோ என் திட்டங்களையும் தன் அருமந்த அன்னையின் கனவுகளையும் காற்றில் பறக்கவிட்டு கடலை கடந்து போய்விட்டான். நான் சேந்தனிடம் கூறி அனுப்பியிருக்கும் திட்டப்படி குழல்வாய் மொழியும் அவனும் இளவரசனை தேடிக்கொண்டு வர புறப்பட்டிருப்பார்கள். தளபதி வல்லாளத்தேவன் கோட்டாற்றிலுள்ள தென்திசை பெரும்படையை போருக்கு தயார் செய்து கொண்டிருப்பான். எப்படி இருந்தாலும் நமக்கு பிறருடைய உதவி வேண்டும். ராஜசிம்மன் மனம் வைத்தால் ஈழ நாட்டு காசியப மன்னரிடமிருந்து கூட படை உதவி பெற்றுக்கொண்டு வர முடியும். பார்க்கலாம் எப்படி எப்படி எது எது நடக்கிறதோ. இப்போது செய்ய வேண்டிய முதல் வேலை வந்து கொண்டிருக்கிற போரை உடனடியாக வரவிடாமல் தடுப்பது. மகா மண்டலேஸ்வரருடைய நினைவுகள் ஒரே வட்டத்துக்குள் சுற்றி சுற்றி வந்தன. அவர் மனதில் தென்பாண்டி நாட்டின் மேல் படையெடுக்க துடித்து கொண்டிருந்தவர்கள் ஒவ்வொருவராக மானசீக தோற்றத்தில் தோன்றி குழம்பிக் கொண்டிருந்தனர். கோப்பரகேசரி பராந்தக சோழன், கொடும்பாளூரான், கீழை பழுவூர்கண்டன், அமுதன், அரசூருடையான், சென்னி பேரரையன், அந்த 4 எதிரிகள்தாம் படையெடுப்பு ஏற்பாட்டில் ஒரு முகமாக முனைந்திருப்பதாக கரவந்தபுரத்திலிருந்து வந்த செய்தி கூறியது. ஆனால் மகாமண்டலேஸ்வரருக்கு எட்டியிருந்த வேறு சில செய்திகளால் இதில் பரதூருடையான் மற்றும் மற்றொரு பெருவீரனும் சம்பந்தப்பட்டிருப்பதாக தெரிந்தது. படைகளிலும் போர் பழக்கத்திலும் வல்லவர்களான இந்த 5 பேரும் ஒன்று கூடிய கூட்டணியை முறியடிப்பது எளிமையானதல்லவென்று அவரும் உணர்ந்தார். ஆகையால்தான் அந்த போர் விரைவில் நெருங்கி விடாதபடி எப்படி தடுப்பதென்ற சிந்தனையில் அவர் ஆழ்ந்து மூழ்க நேர்ந்தது. எதிரிகள் எவ்வாறு நேரடியாக போருக்கு வந்துவிடாமல் கலவரங்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தி சூழ்ச்சி செய்திருக்கிறார்களோ அப்படி நாமும் ஏதாவது செய்தால் என்னவென்று அவருக்கு தோன்றியது. சிந்தித்து கொண்டே இருந்தவர் திடீரென்று ஒரு முடிவுக்கு வந்தவர் போல் அரண்மனை மெய்க்காவலர் படைத்தலைவன் சீவல்லபமாறனை அழைத்து வருமாறு ஒரு சேவகனை அனுப்பினார். அவரால் அனுப்பப்பட்ட சேவகன் சீவல்லபமாறனை கூப்பிட்டு கொண்டு வருவதற்கு அவசரமாக சென்றான். மகாமண்டலேஸ்வரர் குறுக்கும் நெடுக்குமாக உலாவுவது போல் நடந்தார். முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும், வேறு வழியில்லை. வாய்க்குள்ளேயே இந்த சொற்களை மெல்ல மெல்ல சொல்லிக்கொண்டார். கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு அளவு பிசகாமல் காலடி பெயர்த்து வைத்து இவர் நடந்த நடை உள்ளத்து சிந்தனையின் தெளிவை காட்டியது. சீவல்லபமாறன் வந்து அடக்க ஒடுக்கமாக வணங்கிவிட்டு நின்றான். மகாமண்டலேஸ்வரர் அவனை வரவேற்றார். வா அப்பா, உன்னை வரவழைத்த காரியம் மிக அவசரம். அதற்கு நீ தயாராக இருப்பாய் என்றே நினைக்கிறேன் என்று கூறினார். மகாமண்டலேஸ்வரரின் கட்டளை எதுவாக இருந்தாலும் அதற்கு அடியேன் தயாராக இருந்துதான் ஆக வேண்டும். கட்டளை இருக்கட்டும், அதற்கு முன்பு வேறொரு எச்சரிக்கை. நீயோ மெய்க்காவர் படைத்தலைவன். மெய்க்காவலனுக்கு மெய்யை காக்க தெரிந்திருக்க வேண்டும். இப்போது நான் கூறப்போகும் மெய் உன்னையும் என்னையும் தவிர்த்து புறம் போகக்கூடாத மெய். ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கப் போகிற மெய். புறம் போகக்கூடாதென்பது தங்கள் விருப்பமாயின் அப்படியே மனதில் பாதுகாத்துக் கொள்வேன். நல்லது, ஏற்பாட்டை சொல்லட்டுமா? சொல்லுங்கள். பொய்களை உண்மைகள் போல் சொல்லத் தெரிந்தவர்களாகவும் எங்கும் எந்த விதத்திலும் வேடமிட்டு நடிக்கத் தெரிந்தவர்களாகவும் உயிருக்கு அஞ்சாதவர்களாகவும் ஓர் 50 வீரர்கள் இப்போது உன்னிடமிருந்து எனக்கு தேவை. அவரையும் அவருடைய வார்த்தைகளையும் விளங்கிக் கொள்ள முடியாமல் திணறிப்போய் மருண்டு பார்த்துவிட்டு கேட்டான் அவன். 50 வீரர்களா வேண்டும்? ஆம், எண்ணி 50 பேர்கள் வேண்டும் எனக்கு. அரண்மனை மெய்க்காவற் படையினரிலிருந்துதான் 50 பேர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், வேறு ஆட்கள் இல்லை. செய். ஆனால் அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் நான் கூறிய தகுதிகளுக்கு பொருந்தி இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். சீவல்லபமாறன் அதற்கு ஒப்புக்கொண்டு போனான். மகாமண்டலேஸ்வரர் எதையோ எண்ணி சிரித்து கொண்டார்.
அந்த சமயத்தில் வண்ணமகள் புவனமோகினி அந்த பக்கமாக வந்து சேர்ந்தாள். சுவாமி, தளபதி வல்லாளத்தேவனின் தங்கை பகவதியை காணவில்லை. இன்று காலை மகாராணியார் பார்த்து அழைத்து வர சொன்னார்கள். போய் பார்த்தேன், இல்லை. அரண்மனையில் எங்குமே தளபதியின் தங்கையை காணாததால் எங்களுக்கு ஒரே கவலையாக இருக்கிறது. செய்தியை அறிந்து மகாராணியாரும் மனக்கலவரம் அடைந்தார்கள். தங்களிடம் தெரிவிக்க சொன்னார்கள். அதங்கோட்டாசிரியர் மகள் விலாசினியை கேட்டால் தெரியுமே. அந்த பெண்கள் இருவரையும் எப்போதும் சேர்ந்தே காண்கிறேன் நான். வியப்பை மறைத்து கொண்டு பதில் கூறினார் மண்டலேஸ்வரர். விலாசினி இங்கு இல்லை. இன்று காலை ஆசிரியரும் பவழக்கனிவாயரும் ஊருக்கு போகும்போது அந்த பெண்ணும் போய்விட்டாள் என்று மீண்டும் பரபரப்பான குரலில் முறையிட்டாள் வண்ணமகள். அந்த பெண் காணாமல் போய்விட்டாளே என்று மகாராணியோ நீங்களோ யாருமே கவலைப்பட வேண்டாம். அவள் தைரியசாலி, ஏமாறுகிறவள் இல்லை. ஏமாற்றும் ஆற்றலுடையவள். காரியமாகத்தான் அவள் காணாமல் போயிருப்பாள். பெரிதாக கவலைப்படும்படி எதுவும் நடந்துவிடாத மாதிரி அலட்சியமாக பேசினார் அவர். மகாமண்டலேஸ்வரர் அந்த பெண் காணாமல் போனது பற்றி அக்கறை இல்லாமல் பேசுவது ஏனென்று வண்ணமகளின் சிற்றறிவுக்கு எட்டவில்லை. அவள் திரும்பிச் சென்றாள். ஆண்களும் பெண்களும் சிறியவர்களும் பெரியவர்களுமாக தெரிந்தும் தெரியாமலும் என்னென்னவோ செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த அரண்மனையில். காணாமற் போகிறார்கள், வருகிறார்கள். என்னை போல் பொறுப்பும் பதவியும் உள்ளவனுக்குத்தான் மாபெரும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த காரியங்கள் இருப்பதாக நான் நினைத்து பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறேன். கூர்ந்து நோக்கினால் வேறு சிலரும் இந்த பெருமைக்கு போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றல்லவா தெரிய வருகிறது. வேடிக்கையாக இவ்வாறு எண்ணி நகைத்து கொண்டார் அவர். அப்போது சீவல்லபமாறன் திரும்ப வந்து மகாமண்டலேஸ்வரரின் திருவிழப்படி திறமையான வீரர்களை தயார் செய்து விட்டேன். அவர்கள் எல்லோரும் காவற்படை மாளிகையில் தங்கள் கட்டளையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இனிமேல் செய்ய வேண்டியதென்ன என்றான். அவர் புன்னகை பூத்தார். மேலே செய்ய வேண்டியதா? இதோ என் அருகில் வா, சொல்கிறேன். சீவல்லபமாறன் மகாமண்டலேஸ்வரருக்கு அருகில் சென்றான். உன் வலது உள்ளங்கையை நீட்டு. அவன் நீட்டினான். குபீர் என்று ஒரு நீளமான கருவேல முல்லை எடுத்து அவனது சிறந்த உள்ளங்கையில் பதியும்படி குத்தினார் அவர். அவன் வலி பொறுக்க முடியாமல் கையை பின்னுக்கு இழுத்து கொண்டு அவருடைய செயலின் பொருள் புரியாமல் முகத்தை சுளித்து கொண்டான். வேறொரு கருவியின் துணையின்றி இதை எப்படி எடுப்பாய்? ஒன்று மறியாத பச்சை குழந்தையை வினவுவது போல வினவினார். அவன் பதில் கூறவில்லை. இதோ இப்படி எடுக்க வேண்டும் என்று மற்றொரு கூரிய முள்ளால் அதை கிளறி வெளியே எடுத்துவிட்டு சிரித்தார் அவர். குன்றிமணி பழுத்தது போல் ஒரு துளி குருதி உருண்டு எழுந்தது அவன் கையில். மகாமண்டலேஸ்வரரின் அதிசயத்தக்க இந்த செயல் மெய்க்காவலர் படைத்தலைவனான சீவல்லபமாறனை திகைக்க வைத்தது. குழம்பிய உள்ளத்துடன் அவன் அவரை பணிவோடு நிமிர்ந்து பார்த்தான். அவர் என்ன சொல்லப் போகிறார் என்று அறியும் ஆவல் அவன் முகத்தில் நிறைந்திருந்தது. சீவல்லபமாறா, நீ தயார் செய்திருக்கும் வீரர்கள் இது போன்றதொரு வேலையைத்தான் செய்ய வேண்டும். இது உனக்கு விளங்கி இருக்காது. விளக்கமாக சொல்கிறேன் கேள் என்று ஆரம்பித்தார் அவர்.